நான் கீழே போறேன், ஆர்ல ஏறுங்க. நான் எப்படியும் போய் என்கிட்ட ஷீல்டு இருக்கு, நான் போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போவேன். காத்துலயே மார்க் பண்ணிட்டு போயிருக்காரு பாருங்க. எனக்கு காப்பி அடிச்சு பழக்கமே இல்லடா. பாருங்க. சொந்தமா தான் நான் எழுதுவேன். நான் காப்பில அடிக்க அந்த மேக்ஸ் சொன்ன சாவன் கவுண்டிங்க ஐக்கே காலேஜ்ல கொண்டு படிச்சானே. ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட்டா கடுகு வெட்டிட்டா என்னடா எழுதிருக்க? ஐயோ கரெக்ட்டா இல்ல 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 அப்படின்னு சொன்னது திருப்பி எழுதிருக்கான். ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வேற ஏதாவது எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான் பேராகிராஃப். ஷாக் ஆயிட்டான். உங்க அப்பா போலீஸ்னா அதுக்கப்புறம் கிண்டல் பண்றதுல அவ்வளோ இல்ல. ஆமா இந்த சொட்ட தலையா ஜெயசூர்யா தானே அது? ஜெயசூர்யா தான், அவன் மாதிரியே தான் இருப்பான். ஜெயசூர்யா அதே மாதிரி சிம்லரா இருப்பான் ஜெயசூர்யா மாதிரி. ஆனா அவன் கருப்பா இருப்பான் ஜெயசூர்யா, இவன் கொஞ்சம் மீடியம் ப்ரௌனா இருப்பான். அவன் சரியான இதுரா காட்டான்டா அந்த ஜெயசூர்யா. நான் நின்னுட்டானா பந்து தான் முடியாது. அவன் நல்ல பிளேயர்டா ஜெயசூர்யா. 329 ஏதோ ஸ்கோர் பண்ணான் ஒரு மேட்ச்ல. வெயிட் ஸ்டாப். எஸ் கோயிங். எங்கடா கான்ட்ராக்ட் முடிச்சிட்டீங்களா? அடுத்தது இங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. நான் தான் லாக் பண்ணிட்டு ரிலாக்ஸிங். போயிடுங்க, மேலே போயிடுங்க. ஐயோ நான் கக்கூஸ்ல விட்டுருக்காங்க. டாய்லெட் போயிட்டான். லேடிஸ் டாய்லெட் போயிருக்கான் ஏலியன். ஐக்கிய வந்து மென்ஸ் போயிருக்காரு. கரெக்ட்டா அது? ஆமாங்க கரெக்ட்டா தான் போயிருக்காரு. கரெக்ட்டா தான் போயிருக்காரு. நான் உண்மையிலே லேடிஸ் அவர் உண்மையிலே ஜென்ஸ் போயிருக்காரு. போற போதல பாத்ரூம் உள்ள போயிட்டேன்டா புல்லாங்குள்ள. உங்க அண்ணா பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா. இது போட்டோ எடுத்து போறீங்களா? ஐக்கிய இது போட்டோ எடுங்க. அவர் வந்து லேடி ஜென்ஸ் போறா, நான் லேடிஸ் போறேன் அப்படின்னு ஒரு போட்டோ எடுங்க. ரெண்டு பேரும் நில்லுங்க. இங்க மேல லேடிஸ் தெரியணும், அங்க மேல ஜென்ஸ் தெரியணும். நான் எடுக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்ஸ். யாரோ சுற்ற போறாங்க, சீக்கிரம் கிக் அவுட் பண்ண போற சர்வர் விட்டு அது கிக் அவுட்ல வர போறாங்க. ஓ போட்டோ எடுத்துட்டேன் சொல்லிக்கிட்டு நின்னுட்டே இருக்கோம் நாம. போட்டா நீங்க இதுல போட்டுருக்கீங்க. ஓகே நான் மேல நிக்கிறேன். தண்டரா ஆமா சத்தம் கேக்குது நல்லா. சனாட்டி இது வைப்ரேட் ஆகுது. பங்கர் கீ கார்டு இருக்கு. பங்கர் போலாமா இல்ல வேணாமா? வர்த் இல்ல வேஸ்ட் தான். கான்ட்ராக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். போய் பண்ணுங்க மேல. அப்பா என்ன ஒரு தள்ளு. பக்கத்து ஊருக்கு லாக் அப்படியே நின்னுச்சு ஒரு செகண்ட் அப்படியே. இவன் அப்பப்போ வெளியில வர்றான். டேய் அது கான்ட்ராக்டிங் இருக்கு. ஏலியன் இங்க எனிமி இருக்கான்டா. ஏலியன் மேல இருக்கான். சாப்பர் ஓட்டிட்டு இருக்கான் பாரு. மேல இது பண்ண இது மேல ஏறு. இது மேல ஏத்தி இது பண்ண. ரூஃப்ல இருக்கான். எங்க பக்கத்துல இருக்கான். ஆப்போசிட்ல இருக்கான். எடுத்துட்டியா ஐக்கிய? பண்ணிட்டு இருக்கான் கான்ட்ராக்ட். Good connection. Set a perimeter till the transfer is done. Solid copy. Bird is inbound for cash extraction. ஐயோ வந்துட்டான்டா. இங்க பக்கத்துல வந்துட்டான்டா ஏலியன். ஏங்க நீங்க தான் இப்ப ஹெலிகாப்டர் அடிக்க சொன்னீங்க. Transfer complete. Well done. டேய் சீட்டிங் தலையா ஷீல்ட் வச்சிருக்கான். அப்ப கூட சொல்றாங்க என்ன பண்றான் ஐக்கிய? சீட்டிங் தலையா என்னங்க? என்ன அடிக்கிறதுக்கு வந்தான். கரண்ட் பண்ணி வெளியே வந்துட்டான்.
கரண்ட் போயிடுச்சா யூபிஎஸ்ல இருக்கான்னு நான் எப்படி என்ன கண்டுபிடிப்பேன்? கரண்டா சத்தம் வருதா கேளு. notice யூபிஎஸ்னா பண்ணலையே. சத்தம் வரும்ல. Extraction அது low is ஹாலில் இருக்கு, returning நான் to பெட்ரூம்ல base. இருக்கேன். கதவு வேற சாத்தி இருக்கு. கதவை சாத்தணும், இல்லைனாக்கா பேய் வந்துடும். அதனால கதவை சாத்தி வச்சிருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஏய் மறுபடியும் உள்ளாங்க. நைட்டுங்க 12 மணிங்க. நைட்டு ரெகுலராக பேய் தாங்க வரும் அந்த டைம். அப்படி இல்லைங்க, வந்துட போகுது போனா ஹாலுக்கு அப்படின்றேன். அதனால பெட்ரூம்லேயே இருக்கேன் பயந்து போய். ஒருத்தன் என்னை என்கேஜ் பண்ண பார்த்தான்டா. எங்கே போனா தெரியல. எங்க இருக்கான்? கீழே இருக்கான் பாரு. சாப்பர் கிட்ட இருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மொட்டை மாடியில இருந்தான். எங்க போனான்னு தெரியல. ஓ இங்க தாங்க நான் வந்தேன். Enemy இப்பதான் UAV வந்தேன். overhead. அடி வாங்கினா. எங்கே போனா தெரியுமா? மொட்டை மாடியில இருக்கான் இங்க சாப்பர் கிட்ட. அடிச்சிட்டியா ஏலியன்? என்ன இன்னொருத்தன் துரத்துறாங்க. எங்க இருக்க வைக்க? என்ன யாரோ லாக் பண்றாங்க. கீழே இருந்து அடிக்கிறான். எங்க இருக்கான்டா? ஐகே பக்கத்துல இருக்கான். ஓ மை காட், சிப்ஸ் இருந்து அடிச்சான்டா ஐகே. சரிண்ணா. எங்க நான் ட்ரெயின்ல இருந்தேன். கீழே இல்லடா, ட்ரெயின் கீழே இருந்திருந்தான். என் பின்னாடி ஒண்ணு நாய் வந்து அடிச்சிச்சு. தெரியல. இல்லடா அவன் கீழே தான் வந்து அடிச்சிருந்தான். பாம்பு ரவுண்ட் கரெக்டா விட்டான்டா மூஞ்சில. வேற எவனோ ப்ரொஃபஸர்ன்றான். அது யாரு? நம்ம டீம் இல்ல. நம்ம டீம்ல 3 பேர் தான் இருப்போம். அதே நீங்க வேற யாரோட டீம் ஸ்பெக்டேட் பண்ணிருப்பீங்க. இல்ல இல்ல, என்ன அடிச்சவன் ட்ரெயின்ல இருந்தான். இன்னொருத்தன் வந்து ப்ரொஃபஸர்னு ஏதோ பில்டிங் உள்ள நின்னுட்டு இருந்தான். அது யாரு தெரியல. எங்க போறாரு ஐக்கே? நானும் உங்க பிள்ளை தான் வந்துட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கேன். ஒரே சைடா போங்கோ. எங்கடா இருக்கானுங்க? உன்னையாடா அடிச்ச ஏலியன்? அந்த பில்டிங்ல நீங்க சொன்னீங்களா மேல, அங்க 2 பேர் இருந்தாங்க பில்டிங் மேல. அதான் அவன் தான் ப்ரொஃபஸர் ஒன்று அடிச்சிருக்கான். ஓ ஏய் காசு காசு போடுறானுங்க. ஏலியன் ஃப்ரண்ட்ல ஒருத்தர் இருக்கான். ரெடியா இரு. ஸ்ட்ரைட்டா இருக்கான் பாரு. ஓடுறான் பாத்தியா? ஷார்ட் கன் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்த ஓடுறான் அந்த சைடு. The enemy's about to complete their objective. Shut them down. நிக்கிறேன் பாருங்க. மேல இருந்து வரலாம். இங்க ஸ்லோப்பா All இருக்கும்னு நான் stations, நினைச்சேன். enemy attack helos in the area. Target that bird and secure the cache. Enemies are dropping into the area. Watch the skies. மேல இறங்கிருக்கான். எங்க செத்தீங்க? இறங்கிட்டியா ஏலியன்? அதான் செத்தே போயிட்டேங்க. கொடுங்க. ஆஹா. இது என்ன காமெடி பாத்தீங்கன்னா, நான் செத்து போயிட்டு நானே சொல்றேன் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? ஐயோ வந்து என்ன யாராவது ரிவைவ் பண்ணுங்கடா. வரேன். மோட்டார் ஸ்ட்ரைக் இன்கமிங். இங்க மோட்டார் ஸ்ட்ரைக்கா? உங்க மேலே போட்டிருக்கான். ஹீல். ஆமா சீக்கிரம் டக்குன்னு ரிவைவ் பண்ணு. எஸ்கேப் ஆகணும். அப்படியே குடிச்சிடு. என்ன ரிவைவ் பண்ணிட்டு டக்குன்னு ஓடிடு. சூப்பர் ஏலியன், தேங்க்யூ. எங்கிருந்து வரானு நான் இங்க? எப்படி அங்க ஏறீங்க நீங்க?
ஏய் ஏய் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம். இங்க வாங்கல. அதான் ஓய்யோ என்னது ஓய்யோ பார்த்தது இல்லையா இந்த ஃபவுண்டன் மாதிரி நல்லா இருக்கும் இந்த ஏய் ஏரியா. செம்மையா இருக்குங்க இது. இப்பதான் வாங்கடா. சொல்றியா? ஐயோ நான் மார்க் பண்ணிக்கல, அந்த 3 அங்க இருக்காங்க. அப்படியே படுத்து தூங்கணும் போல இருக்குங்க இங்க. ஐயோ சில்லுன்னு இருக்கா? செம்மையா இருக்குங்க. ரியல் லைஃப்ல அப்படியே படுத்து தூங்குவோம். அப்படியே பெட்ல படுத்துக்கலாம், அங்க படுத்தா சூப்பரா தூக்குவோம். ஐக்கே தூக்கிட்டானுங்களா? செம்ம லாகா இருக்குடா. சுத்தமா ஒரு ஷாட்டும் அடிக்க முடியல எனிமீஸை. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், முடியல. சரி நீ அடுத்தது ஹோஸ்ட் பண்ணு. இல்லடா என்னதான் ஹோஸ்ட் பண்ணாலும் ஏதோ இஷ்யூ இருக்கு, என்னன்னே தெரியல. எவ்வளோ இது பண்ணாலும் அடி எனிமீஸ் அடிக்க முடியல. உனக்கு தெரிஞ்ச இது ரீகாயில் இல்லாத வெப்பன் யூஸ் பண்ண. எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேம்ல இருக்க எல்லா வெப்பனும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு மூவ்மெண்ட்லயே லாக் தெரியுது, டிலேடா இருக்கு ஒரு மாதிரி. 000 நைஸ் கில்ஸ். Objective failed. The enemy secured more cash. இவன் அந்த கில்ஸ் எடுக்க விட மாட்டானுடா. சீசன் 3ல இருந்து இப்படி இருக்குடா. சீசன் 2 வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஷார்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆச்சு. சீசன் 3ல இருந்து ஏதோ மாத்திட்டான். நம்ம கடைசியா லாக்டவுன்லாம் இருந்தோம்ல, அப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பெருசா மேஜரா சொதப்பி இருக்கோம். இதெல்லாம் 0டா. பட் எனக்கு லாஸ்ட் ஒரு 3 நாள் அந்த இதுல 5 கில்லு 6 கில்லா எடுத்தல, அப்போலாம் எனக்கு சல்சரன்னு பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. கில்ஸ் எடுத்தா தான் நான் பாயிண்ட்ஸ் வருது. நான் இப்போ ஆட மாட்டேன்டா. நான் வந்து ஆவரேஜ் 7 to 8 கில்ஸ் எடுப்பேன் எவ்ரி மேட்ச்ல. ஹேக் ஆஃப் பண்ணிட்டியா? ஹேக்லாம் இல்லடா. அவனுங்க நிறைய எல்லாம் வாங்கிட்டாங்க. வால் ஹேக்ஸ், ஏம் பாட் யூஸ் பண்றதுனால வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இங்கிருந்து வரான்னு. கரெக்டா அவங்க திருப்பி வச்சுப்பாங்க. அவங்க ஏம் பாட்ஸும் வாலட் தான் யூஸ் பண்றாங்க. ரெண்டு தான் மேஜரா. ஆமா. ப்ளஸ் லாக் ஸ்விட்சும் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல லாக் ஆகுது. அது எல்லார்கிட்டயும் இல்ல. எல்லார்கிட்டயும் இல்ல, ஒரு சில பேர் டோட்டல் பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க போல இருக்கு, பிரீமியம் பேக்கேஜ். பிரீமியம் பேக்கேஜ் நீ ஹோஸ்ட் பண்றே எப்படி? நானே ஹோஸ்ட் பண்ணுவா? நீனா ஹோஸ்ட் பண்ண வருஷம் வெயிட் பண்ணு. கேஷுவல் அது மாதிரி சூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த வாட்டி. அது ஓகே ஆகுதா? ஏன் லாஸ்ட் டைம் காம்படிட்டிவ் போட்டீங்களா? இல்லடா எதுவும் போடல. ஜெனரலா நான் போட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல ட்ரை பண்ணி. மேபி இல்ல காம்படிட்டிவ் போடுங்க. காம்படிட்டிவ் போட்டா என்ன தெரியுமா ஆகும்? நம்ம ஸ்கில்லுக்கு ஈக்குவலா வரும். அதுக்கு பேர் தானே காம்படிட்டிவ். போடுறோம் அப்படின்னு தம்பி ஆசைப்படுறேன். ஆமா, அது காம்படிட்டிவ் போட்டு நீங்க 7-8 கில்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பானிஷ் சூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் நான் பிகேஎம் மாத்திக்கிறேன். இந்த சப்போர்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. அது யூஸ் பண்ணாது. அது மார்க்ஸ் இது அதுதான் சொன்னேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகுது இவனுங்க அடிக்கிற ஸ்பீட்ல. ஏன் ராகுல் உங்களை இன்வைட் பண்ணாரு வீட்டுக்கே போல? கணேஷ் போயிருக்கலாமே நீங்க ஜம்முன்னு. அதுல என்னடா இருக்கு? போயிட்டு டயர்டா இருந்தது. அவங்க வீடு அவ்வளவு தூரம் இருக்குடா, சும்மா கிடையாது. நீ போய் உங்க வீட்டுல இருந்து பாலாஜி வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். 2 மணி நேரம் டிராவலிங் டைம். கேப்ல நீங்க போய் ஜம்முன்னு போயிடலாமே, ஒரு 20 minutes ஆகும். கேப்லாம் அநியாயத்துக்கு சார்ஜ் பண்ணுவான். டெய்லியே போறீங்க அப்போ அது உதவி. இல்ல சொல்றான், அதான் சொல்றான். இல்ல ஆட்டோல போக முடியாது, முதுகெல்லாம் உடஞ்சிரும் அவ்வளவு தூரம். ரோடு கூட சரியில்லை. நீங்க பஸ்ல எல்லாம் போனா கிழிஞ்சிரும். நீங்க அட்லீஸ்ட் ஓல்வா பஸ்ல சீக்கிரம் போயிடலாம்டா. நான் இம்ரான் வீட்டுக்கு பஸ்ல தான் போவோம், செம்ம ஃபாஸ்டா போயிடும். ஓல்வா இருந்துச்சுன்னா போயிடுங்க, சூப்பரா இருக்கும். இல்லங்க கிளைமேட்டுக்கு ஓல்வால டீலக்ஸ் பஸ் தான் இருக்கும்.
ஓ. ஓல்வா மீன் இருந்தது, அது லூசு பசங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏசி பஸ் அப்படியா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த ரெட் பஸ்ல இருக்கு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ரெட்டு பஸ் இல்லடா, அந்த வால்வோ பஸ் இருந்தது. உங்க இதுல பெங்களூர்ல இருக்கும் தெரியுமா, ஏசி பஸ். அதே இருந்தது நிறைய. அது இப்ப எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, காணவே காணும். பட் இப்போ ரீசெண்டாக நான் சென்னையில் வந்தப்போ பார்த்தேன் பஸ்ஸில் கேமராஸ் எல்லாம் வேற ஏசி பஸ் இருக்கு, பட் அது மட்டமா இருக்கு, நல்லா இருக்கும். ரெடி ஆகிக்க. அவன் ஃப்ரெண்டு யாரோ கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன், ராகுல். நான் போவதுனால இல்லை, முன்னாடியே அவர் சொன்னார் உங்ககிட்ட கசனும் வருவான், நீயும் இருப்ப, ஸோ 3 பேர் இருப்போம் மச்சான் அப்படின்னாரு. இல்ல அப்படி சொல்ல, அவன் பாண்டிக்கு ஏதோ போயிருக்கான் சொன்னான். ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அப்படி சொல்ல வரும். இல்லடா, அவன் கசின் நான் பாண்டிக்கு போயிருக்கான். மைட் பி வந்தா வருவான் தான் சொன்னான், தவிர கன்ஃபார்ம் வர மாட்டான்னு. வருவான் சொல்ல. பட் பாண்டிக்கு போயிட்டு எப்படி உடனே வருவாங்க? வினய் இருக்காரு வீட்டில், கசன் வினய். என்ன அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு தண்ணி போட்டு 10 மினிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க, அவ்வளோதாங்க. தேவையில்லை, எதுக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்விம்மிங் பூல் இருக்கா வேணாம் வீட்டில்? ஐக்கே இல்லையா, அந்த மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருக்காங்க. ஓ, தெரிஞ்சுன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம். நீங்கள் போனீங்கன்னா ஸ்விம்மிங் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்ன கற்றுக்கிட்டேன். விஜய் என் காலை 2 விரிச்சு சொல்லிட்டு காலுக்குள்ளே ஸ்விம் பண்ணி போவான். நிஜமா, அந்த மகாபலிபுரத்தில் இதில் ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது அதில் சொன்ன காலை இப்படி விரினா, டே எதுக்குடா அப்படியே உள்ளே ஸ்விம் பண்ணி போனாங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படிடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. ஏன் ஈஸிடா, யாருன்னா எனக்கு பயமாக இருக்கும் அதை பார்த்தாலே. மூச்சு பிடிச்சிட்டு அடியில் எப்படி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை மூச்சு பிடிச்சிட்டு போனோம், இல்லைன்னா தண்ணி. ஆமாம்மா, குழம்பு கண்ணை திறந்துட்டு போனோம். எவ்வளோ இருக்கு அது, பயப்படாமல் போகணும். லங்ஸ் நல்லா இதுவாக இருக்கணும், அந்த இது இல்லைங்க பழக்கம் தாங்க. அவன் ஸ்விம்மிங்லாம் போவான், ஸ்கூல் காலேஜ்லாம் ஸ்விம்மிங் போயிருக்கான்.